வணக்கங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் தோட்டத்தில் இருக்கிற தென்னை மரம் தாங்க. இந்த மரமே 2 வெரைட்டி இருக்குது. இது கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குதுங்க. செவரணின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிவப்பாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. அடுத்து இருக்க மரம் வந்து பச்சை கலரில் இருக்குது. இது எப்பவும் பச்சையாகவே தாங்க இருக்கும். இந்த வருஷம் ஊரில் அடித்த காற்று பயங்கரமான காற்றுங்க. இருக்கிற தென்னை மட்டை எல்லாமே கீழே விழுந்துருச்சு. அது இல்லாமல் இன்னும் பச்சை மட்டையும் தொங்கிட்டு தாங்க இருக்குது. இந்த முருங்காட்டு வரப்பு ஓரத்தில் தாங்க தென்னை மரம் வச்சுருக்கோம். பக்கத்துலேயே தொட்டி இருக்குது. அதனால் தண்ணி எடுத்துட்டோம்னா சீக்கிரமாகவே தென்னை மரத்துக்கு பாஞ்சிருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இது கொஞ்சம் டார்க் கலராக இருக்குதுங்க செவ்வரணிலேயே. ஆனால் 2 கண்ணுமே ஒரே டைமில் தான் வாங்கி வச்சோம். ஒரே கண்ணு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் காய் வரும்போது தாங்க கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது கலரில். செவ்வரணி மரம் 2மே இளநிக்காக வாங்கி வச்சது தாங்க. இளநி நல்லா இருக்குங்க. நாங்கள் வச்சுருக்க தென்னை மரம் எல்லாமே தொட்டிக்கு பக்கத்துலேயே தாங்க வச்சுருப்போம். அப்போ தான் தண்ணி எடுத்துட்டோம்னா தென்னை மரம் பாஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற காடுகளுக்கும் போகும். இப்போ தொட்டிக்கு பக்கத்துலேயே நாங்கள் கொய்யா மரம், கருவேப்பிலை மரம்னு எல்லாமே கொஞ்சம் பக்கத்துலேயே தாங்க வச்சுருக்கோம். நாங்கள் வச்சுருக்க இந்த கொய்யா மரம், கருவேப்பிலை மரம் எல்லாமே வந்து நாட்டு வகையை சார்ந்தது தாங்க. நாட்டு கருவேப்பிலை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியுங்க அது எவ்வளோ வாசமாக இருக்கும் அப்படின்னு. அப்பா முருங்காடு தண்ணி கட்டுறதுக்காக மோட்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் துணி விட்டு வந்தேங்க. துவைச்சோம்னா தொட்டிலேயே அலசிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ துணி இருந்தாலும் ஓடுற தண்ணியில் அலசனம்னா ஈஸியாக துணி அலசிடலாங்க. வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஓடுற தண்ணியில் துணி அலசுறது ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.